வீட்டில் அக்கம் மாமான்னு யாருமே இல்லை. ஏதோ கொஞ்ச நேரம் நம்ம தனியாக பேசலான்னு பார்த்தா நீ என்னதான் குழந்தை சொல்லிட்டு இருக்க. கிருஷ்ணா, நான் எல்லா கிளாஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இல்லை நான் தெரியாம இருக்கிறேன். உனக்கு எனக்கு பிடிச்சது தானே? உனக்கு என் மேல லவ் இருக்கா இல்லையா? அப்படின்னா நான் உங்களை ஒன்று கேட்கிறேன். நீ மறுபடியும் சொன்னாலும் ஓகே சொல்லலாம். சொல்றேன், அதுக்கப்புறம் தெரியும் நம்ம மைடியை வைக்கணும்னா காலேஜ் ஒர்க்கிங் டேஸ் போக லீவ் டேஸில் நான் வீட்டுக்கு சும்மா தான் இருக்கேன். ஏன் அந்த லீவுனால நான் பார்ட் டைம் ஜாப் போகக்கூடாது? போனால் நம்ம ஃபேமிலி கொஞ்சம் ஃபுல்லாக இருக்கு இல்லையா? இதெல்லாம் நீ படிச்சு சாதிச்சதுக்கு அப்புறம் நீ ஒன்றும் சராசரி சொல்லிவிட்ட. இப்போ கவனம்லாம் படிக்கிறதுல மட்டும்தான் இருக்கு. உன்னை கொடுமைப்படுத்தி உதாசனப்படுத்தி அசிங்கப்படுத்தி செத்துப்போன்னு சொன்ன முன்னாடி நீ கெட்ட மேரி ஒரு நல்ல அப்பா தன்னோட பையன் தான் காணாத உலகத்தை காணணும், தான் சாதிக்காத சாதிக்கணும்னு நினைப்பான். அதே மாதிரி ஒரு நல்ல கணவன் கிடையாது. தன்னால சாதிக்க முடியாத நான் மனைவி சாதிக்கணும்னு நினைக்கிறதான் நான் பேசப்படுறதுல ஏதாவது தப்பா? எனக்கு வாழ்க்கையே போயிடுச்சு. இனிமே என்ன பண்ண போறேன்னு இருந்தப்போ என்னக்காக நான் உனக்கு இருக்கேன்னு எனக்கு நீ நம்பிக்கை கொடுத்த. அப்போ தெரிஞ்சுதான் என் வாழ்க்கையிலே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்து வாழ்க்கையே அழகா மாறிடுச்சு. உழைப்பு முயற்சி இருந்தா எதை வேணாலும் மாற்ற முடியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் தான் நமக்கான ஒரு இடம், நமக்குன்னு ஒரு வீடு, நம்ம வாழ்க்கையே அழகா மாறப்போகுது. திருமதி மேரி கிருஷ்ணா IAS சொல்றதுக்கே எவ்வளவு பெருமையா சந்தோஷமா இருக்கு. உன்னோட வெற்றி இந்த சமுதாயத்துல கல்யாணத்துல கஷ்டப்பட்டு பெண்ணடிமை காலத்துல பாதிக்கப்பட்ட அத்தனை பொங்கலுக்கு ஒரு ஆணாதிக்கத்துக்கு எதிரான வெற்றியா இருக்கு. நீ சொல்றபடி அதனால நீ இப்ப பார்ட் டைம் பார்க்காத, ஃபுல் டைமா படிக்கிற வேலை மட்டும் பாரு. நாம கிருஷ்ணா இல்லைன்னு மறுபடியும் ஒரு தலைமை தம்பன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன் நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் ஏதாச்சும் தப்பு பண்ணிடுமோன்னு பயப்படுறீங்களா? அப்படியே சார் கிளம்புறேன்னு சொல்றீங்க. இல்ல உன்னை பார்த்து எவ்வளவு பேசினாலும் எதுவும் பண்ண மாட்டேங்குது. ஆனா கண்ணை பார்த்து பேசினா மட்டும் விரத கடைச்சிருமோ அப்படின்னு ஒரு பயம். அப்போ என் கண்ணு அப்படின்னு கிட்ட வராத செஞ்சு போயிரு. இதுக்கு நான்